ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான முருங்கைக்காய் சுக்கா ரெசிபி தாங்க. இது முருங்கைக்காய் தொக்கு, முருங்கைக்காய் மசாலான்னு கூட சொல்லலாம். இது மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா போலவே ரொம்பவே காரம் சாரமாக அட்டகாசமான சுவையில் இருக்குங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் இது போல் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனில் இருக்கும். வாங்க இதை வீட்டிலேயே எப்படி எளிமையாக சூப்பராக செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்ததாக 10 பல்லு பூண்டு அளவுக்கு இது போல் இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த சின்ன வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்து கூடவே ஒரு குத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் வதங்க கொஞ்சம் எப்போவுமே டைம் எடுக்குங்க. அதனால தான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்குறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நல்ல பழுத்த 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது தக்காளியை இருக்கிறது தெரியாத அளவுக்கு நல்லா குழைவாக வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வதங்கியிருக்கணுங்க. இப்போ இதுக்கு தேவையான பொடிகளை சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் முதல்ல தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. இப்போ 2 நிமிஷம் போல் முடிஞ்சிருக்குங்க. இப்போ இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு முருங்கைக்காய் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது போல் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆனோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி பெரிய சைஸில் 7 முருங்கைக்காய் அளவுக்கு எடுத்து இது போல் கட் பண்ணி சேர்க்குறேங்க. இது நாட்டு முருங்கைக்காய் தாங்க, சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். இது ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முருங்கைக்காய் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க, அதனால் நான் இன்னும் கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் குழம்பு போல் ஆகிடுங்க, அப்புறம் தொக்கு போல் கிடைக்காது. அதனால் தண்ணி பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது போல் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆனதும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விட்டுக்கோங்க. தட்டு இது போல் கொஞ்சம் கேப் விட்டு மூடுங்க, அப்போ தான் மேலே பொங்கி வராமல் இருக்கும். அதே நேரம் இடையில ஒரு 2-3 முறை தட்டு ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். பாருங்கள், பாதி அளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா தொக்கு போல் வந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், முருங்கைக்காய் கூட நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அதிகமாக கிரேவி போல் ஆகிடுங்க, அதனால் கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான முருங்கைக்காய் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது முருங்கைக்காய் தொக்கு இல்லை மசாலா எப்படி விருப்பமோ அப்படி சொல்லிக்கோங்க. இது நல்ல சுட சுட சாதத்தை கூட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, கடைசியாக இது போல் பேனில் ஒட்டியிருக்க தொக்கு கூட சுட சுட சாதம் போட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். எத்தனை பேருக்கு இது போல் சாப்பிட பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான காரஞ்சாரமான முருங்கைக்காய் சுக்கா இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.